Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில அத்தியாயம் 32 பார்க்க போறோம். வாங்க கதை கேட்கலாம். அத்தியாயம் 32. கிருஷ்ணர் கோபியரிடம் திரும்பி வருகிறார். பகவானாகிய கிருஷ்ணர் திரும்ப வந்து கோபியரோடு கூடிய போது எல்லா சிறப்புகளும் பொருந்திய ஒப்பற்ற அழகுடன் திகழ்ந்தார். பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டிருப்பதாவது ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபி. கிருஷ்ணர் தன் மட்டில் அவ்வளவு அழகானவர் அல்ல. ஆனால் அவரது சக்தி, குறிப்பாக ராதாராணியான இன்ப சக்தி வியாபிக்கும் போது அவர் பன்முழுமை பெற்றிருப்பதாக மாயாவாதிகள் கருதுவது குறைவான அறிவினால் ஏற்படும் தவறு. உண்மையில் தம் பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்தாமல் பூரண சத்தியம் முழுமை பெற்றதாகாது. ஆனந்த சின்மய ரச என்றால் அவரது உடல் நித்தியமான ஆனந்தமும் அறிவும் கொண்ட பரமான ரூபம் என்று பொருள். கிருஷ்ணர் எப்போதும் பல்வேறான சக்திகளால் சூழப்பட்டிருக்கிறார். எனவே அவர் முழுமை பெற்று அழகுடன் விளங்குகிறார். பல்லாயிரக்கணக்கான லட்சுமிகள் கிருஷ்ணரை எப்போதும் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பிரம்ம சம்ஹிதை மற்றும் ஸ்கந்த புராணத்திலிருந்து அறிகிறோம். கோபியர் எல்லோரும் லட்சுமிகள். யமுனை நதியின் கரையில் கிருஷ்ணர் அவர்களின் கரங்களை பற்றினார். பல்லாயிரக்கணக்கான கோபியரில் 16,000 பேர் முக்கியமானவர்கள். இவர்களில் 108 கோபியர் மிக முக்கியமானவர்கள். அவர்களில் 8 கோபிகள் அதி முக்கியமானவர்கள். இந்த 8 கோபியரில் ராதாராணியும் சந்திரவலியும் பிரதானமானவர்கள். இவர்கள் இருவரில் ராதாராணி முதலிடம் வகிக்கிறார். இத்தகவலை ஸ்கந்த புராணத்திலிருந்து அறிகிறோம். யமுனை நதியின் கரையில் இருந்த வனத்தை கிருஷ்ணர் அடைந்த போது சந்திரனின் ஒளியால் இருள் விலகியது. அப்போதைய பருவத்தின் சிறந்த மலர்களான குந்தமும் கடம்பமும் மலர்ந்து அவற்றின் மனத்தை தாங்கிய மெல்லிய பூங்காற்று வீசியது. அந்த நறுமணத்தை தொடர்ந்து வண்டுகளும் காற்றில் மிதந்து வந்தன. அந்நறுமணம் தேனின் மனமாக இருக்க வேண்டும் என்று தேனீக்கள் எண்ணக்கூடும். மணற்பரப்பை சமப்படுத்தி அதன் மீது துணிகளை விரித்து கிருஷ்ணர் அமர்வதற்கான ஆசனத்தை கோபியர்கள் தயார் செய்தார்கள். கிருஷ்ணருடன் அங்கு குழுமி இருந்த கோபியர்கள் பெரும்பாலும் வேதங்களை பின்பற்றியவர்கள். அவர்களது முந்தைய பிறவிகளில் ராமச்சந்திர பகவான் இவ்வுலகில் அவதரித்த போது பகவானுடன் காதலுறவு கொள்ள விரும்பிய வேத பண்டிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். கிருஷ்ணர் அவதரிக்கும் போது அவர்களும் தோன்றுவார்கள் என்றும் அது சமயம் அவர்களது விருப்பம் பூர்த்தியாகும் என்றும் ராமச்சந்திர பிரபு வரமளித்தார். கிருஷ்ணர் வருகை தந்த போது அந்த வேத பண்டிதர்களும் பிருந்தாவனத்தில் கோபியர்களாக தோன்றி அவர்களின் விருப்பம் நிறைவேறும் வண்ணம் கிருஷ்ணரோடு தொடர்பு கொண்டார்கள். அவர்களின் புனித விருப்பத்தின் இறுதி நோக்கம் நிறைவேறியது. அவர்கள் பரமானந்த நிலையை அடைந்ததால் வேறு எவ்விதமான விருப்பமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முழுமுத கடவுளை அடைந்தவன் வேறெதையும் விரும்புவதில்லை. கிருஷ்ணருடன் இருந்த கோபியர் தங்கள் துக்கங்களையும் கிருஷ்ணரை காணாததால் ஏற்பட்ட துயரங்களையும் மறந்தார்கள். இனி தங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். கிருஷ்ணருடன் இருப்பதில் முழுமையான திருப்தியை பெற்று கிருஷ்ணருக்கான ஆசனத்தை தயார் செய்யலானார்கள். மெல்லிய நூல்களால் இழைக்கப்பட்டிருந்த அவர்களது ஆடைகளில் அவர்கள் தங்கள் மார்பகங்களில் அப்பியிருந்த குங்குமத்தின் சிவப்பு நிறம் படிந்திருந்தது. மிகுந்த கவனத்துடன் அவர்கள் கிருஷ்ணருக்கான ஆசனத்தை அமைத்தார்கள். கிருஷ்ணர் அவர்களில் உயிரும் ஆத்மாவும் ஆனதால் அவருக்கான ஆசனம் சிறந்த முறையில் வசதியுள்ளதாக அமைய வேண்டும் என்பதில் அவர்கள் கருத்தாய் இருந்தார்கள். கோபியரின் மத்தியில் வீற்றிருந்த கிருஷ்ணர் மேலும் அழகு பெற்று விளங்கினார். சிவபெருமான், பிரம்மதேவன் மற்றும் சேஷன் பகவான் போன்ற மகா யோகிகள் தம் மனதில் கிருஷ்ணரை எண்ணி நிலைநிறுத்த முயற்சிக்கையில் இந்த கோபியர்கள் தங்களின் ஆடைகளின் மீது கிருஷ்ணர் அமர்ந்திருக்க கண்டார்கள். கோபியரின் அருகில் கிருஷ்ணர் பேரழகுடன் திகழ்ந்தார். உலகிலும் சிறந்த அழகிகளான கோபியர்கள் கிருஷ்ணரை சூழ்ந்திருந்தார்கள். இத்தனை கோபியர்களின் மத்தியிலும் கிருஷ்ணர் தனித்திருந்தார் என்று கூறப்படுகிறது. இது எப்படி என்ற கேள்வி எழலாம். இந்த பதத்தில் ஈஸ்வர என்ற சொல் குறிப்பான பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு ஈஸ்வர என்பது உன்னதமான பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதை குறிக்கிறது. கோபியரிடையேயும் கிருஷ்ணர் பரமாத்மாவாக வியாபிக்கும் தன் சக்தியை பிரயோகித்தார். இவ்வாறு கிருஷ்ணர் ஒவ்வொரு கோபியின் பக்கத்திலும் மற்றவர்களின் கண்களில் படாமல் வீற்றிருந்தார். கிருஷ்ணர் கோபியரிடம் மிகுந்த அன்பு பூண்டிருந்தவராகையால் யோக முறையில் தியானித்து அவரை தம் இதயத்தில் வீற்றிருக்க செய்வதற்கு பதிலாக தம் அருகிலேயே அவர் வீற்றிருக்கும் பாக்கியத்தை அவர்கள் அடைந்தார்கள். இவ்வாறு வெளிப்புறத்தில் அமர்ந்து படைப்பின் மிக சிறந்த அழகியரான கோபியருக்கு கிருஷ்ணர் தனியாக அருள் புரிந்தார். தமக்கு மிகவும் பிரியமான பகவானை மீண்டும் பெற்ற கோபியர் மனமகிழ்ந்து அவரை திருப்திப்படுத்துவதற்காக தம் கோபத்தை அடக்கிக் கொண்டு முகத்தில் புன்னகையை வரவழைத்த போது அவர்களின் புருவங்கள் அழகாக அசைந்தன. சிலர் அவரின் பாத கமலங்களை தம் மடியில் வைத்துக் கொண்டு அவற்றை வருடினார். அவர்கள் சிரித்த முகத்தினர் இருந்தாலும் அடங்கியிருந்த கோபத்தை பக்குவமாக வெளியிட்டார்கள். அன்பான கிருஷ்ணா, நாங்கள் பிருந்தாவனத்தின் சாதாரணமான பெண்கள். எது சரி எது தவறு என்பது பற்றிய வேத அறிவு எங்களுக்கு இல்லை. எனவே நாங்கள் உம்மிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம். நீர் மிகவும் கற்றறிந்தவர் ஆகையால் கேள்விக்கான சரியான விடையை உம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறோம்.
காதல் விவகாரங்களில் 3 வகையான மனிதர்களை நாம் காண்கிறோம். ஒரு வகையானவர்கள் அன்பை பெற மட்டும் செய்கிறார்கள். மற்றொரு வகையினர் அன்பை பெற்று திரும்ப தருகிறார்கள். 3வது வகையினர் அன்பை மறுப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. 3 வகையினரில் நீர் யாரை ஆதரிக்கிறீர்? யாரை உண்மையானவர் என்று எண்ணுகிறீர்? கிருஷ்ணர் விடை கூறினார், அன்பான நண்பர்களே, அன்பை திரும்ப தருபவர்கள் வியாபாரிகளை போன்றவர்கள். அவர்கள் எவ்வளவு பெறுகிறார்களோ அதை திரும்ப தருகிறார்கள். இதில் உண்மையான அன்பில்லை, தன்னில் மையம் கொண்ட தன்னலமே உள்ளது. மறுமுனையில் உள்ளவர் மறுத்தும் அன்பு காட்டுபவர் முந்தையவரை விட மேலானவர். அன்பு செய்வதையே அறியாதவர்கள் கூட வியாபார ரீதியில் அன்பு செலுத்துபவர்களை விட மேலானவர்கள். குழந்தைகள் அசட்டை செய்தாலும் அவர்களிடம் அன்பு செலுத்தும் தாய் தந்தையரிடம் உண்மையான அன்பு காணப்படுகிறது. 3வது வகையினர் அன்பை திரும்ப தருவதும் இல்லை, அசட்டையாயிருப்பதும் இல்லை. அவர்களை மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒருவர் தன்னிறைவு பெற்றவர், பிறரின் அன்பு அவருக்கு தேவையில்லை. அவர்கள் ஆத்மாராம என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளையே எப்போதும் எண்ணியிருப்பதால் யாரும் தன்னிடம் அன்பு செலுத்துவது பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. ஆனால் மற்றொரு வகையானவர்கள் நன்றியற்ற மனிதர்கள். அவர்கள் எதையும் பற்றி கவலைப்படாதவர்கள். இவ்வகையை சார்ந்தவர்கள் தம்மை விட உயர்ந்தவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள். உதாரணமாக, ஒரு மகன் தன்னிடம் அன்பு காட்டும் பெற்றோரிடமிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றும் அதை பற்றி சற்றும் எண்ணி பார்க்காமல் அசட்டையாய் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் குத்ருஹ எனப்படுகிறார்கள். இவர்கள் பெற்றோர்களிடமிருந்து அல்லது ஆன்மீக குருவிடமிருந்து நன்மைகளை அடைந்ததும் அவர்களை அசட்டை செய்கிறார்கள். கோபியரின் கேள்விக்கு கிருஷ்ணர் மறைமுகமாக பதிலளித்தார். கோபியரின் அன்பை கிருஷ்ணர் சரியான முறையில் வரவேற்கவில்லை என்ற கேள்வியில் தோணித்தது. கிருஷ்ணர் கூறிய பதிலில் தான் முழுமுதற் கடவுள் ஆகையால் தன்னிறைவு பெற்றவர், பிறரின் அன்பு தமக்கு தேவையில்லை, ஆனால் அதே சமயம் தான் நன்றி கெட்டவர் அல்லர் என்பதையும் தெரிவித்தார். கிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், அன்பான நண்பர்களே, எனது சொல்லும் செயலும் உங்களை வருத்தி இருக்கலாம். ஆனால் சில வேளைகளில் நான் பக்தர்கள் என்னிடம் காட்டும் அன்பை திரும்ப தருவதில்லை. என்னிடம் அவர்கள் மிகுந்த அன்பு கொண்டிருந்தாலும் அது மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களின் உணர்ச்சிகளை வேண்டுமென்றே கண்டு கொள்வதில்லை. ஏனெனில் என்னை மிகவும் மிக எளிதாக அணுக முடியுமானால் கிருஷ்ணரை அடைவது மிகவும் எளிது என்றெண்ணி அவர்கள் சிரத்தையில் குறைந்தவர்களாகலாம். எனவே சில வேளைகளில் நான் பதிலிருப்பதில்லை. பணம் இல்லாமல் இருந்த ஒருவன் சிறிது செல்வம் பெற்று பின்னர் அதை இழந்தால் நாள் முழுவதும் தன் இறைப்பை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பான். அது போலவே பக்தர்கள் அவர்களை நான் கைவிட்டது போல் நடந்து கொள்வேன். அப்போது அவர்கள் என்னை மறப்பதற்கு பதிலாக என்னை நேசிப்பார்கள். என் அன்பார்ந்த நண்பர்களே, சாதாரண பக்தர்களைப் போல் உங்களை நான் நடத்துவதாக நீங்கள் எண்ண வேண்டாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்காக நீங்கள் சமூக தர்மங்களை கைவிட்டிருக்கிறீர்கள். குடும்பத்தினரிடமிருந்து முற்றிலும் பிரிந்து வந்திருக்கிறீர்கள். சமுதாய கோட்பாடுகளை மீறி நீங்கள் என்னை அடைந்து என்னிடம் அன்பு செலுத்துகிறீர்கள். எனவே நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவன். ஆதலால் உங்களை நான் சாதாரண பக்தர்களைப் போல் நடத்த முடியாது. நான் உங்களை விட்டு விலகி இருந்தேன் என்று எண்ண வேண்டாம். நான் உங்கள் அருகிலேயே இருந்தேன். நான் இல்லாத போது என்னை பற்றி எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பதை காணவே நான் விரும்பினேன். எனவே என்னை குறை கூற வேண்டாம். என்னிடம் நீங்கள் இவ்வளவு அன்பு கொண்டிருப்பதால் உங்களுக்கு நான் இழைத்திருக்கக்கூடிய தவறுக்காக என்னை மன்னியுங்கள். சொர்க்கவாசிகளான தேவர்களின் ஆயுட்காலத்திலும் கூட உங்களின் தொடர்ந்த அன்பை நான் திரும்பி செலுத்தவோ நன்றி செலுத்தவோ இயலாது. எனவே உங்களின் நற்செயல்களில் நீங்கள் திருப்தி காணுங்கள். குடும்ப தொடர்புகளின் எதிர்ப்பையும் மீறி பால் அன்பு செலுத்தி என்னிடம் அசாதாரணமான ஆர்வத்தை காட்டியிருக்கிறீர்கள். உங்களின் சிறந்த பண்புகளில் நீங்கள் திருப்தி காணுங்கள். உங்களின் நன்றி கடனை தீர்க்க என்னால் இயலாது. பிருந்தாவனத்தின் மரங்கள் காட்டியுள்ள புனிதமான பக்திக்கு இணையாக எதுவும் இல்லை. பக்தி தொண்டு அஹைதுக மாகவும் அப்பிரதிஹத மாகவும் இருக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிருஷ்ணரிடம் செலுத்தப்படும் பக்தியை அரசியல் அல்லது மத கோட்பாடுகளால் தடை செய்ய முடியாது என்பது இதன் பொருள். பக்தி தொண்டு பரமான தளத்தில் நிகழ்வது. கோபியர்கள் கிருஷ்ணரிடம் புனிதமான பக்தி தொண்டுடன் கூடிய அன்பு செலுத்தியிருப்பதால் கிருஷ்ணர் அவர்களிடம் நன்றி கடன் பட்டவராக ஆகிறார். பிருந்தாவன கோபியர் கிருஷ்ணரிடம் செலுத்திய பக்தி தொண்டனான அன்பு முழுமுதற் கடவுளை அடைவதற்கான மற்ற எல்லா வழிமுறைகளையும் விட மேம்பட்டு விளங்குகிறது என்று சைத்தன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 32ஆம் அத்தியாயமான கிருஷ்ணர் கோபியரிடம் திரும்பி வருகிறார் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.